Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூரின் கொடூர சம்பவத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்காததே காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் மக்கள் மத்தியில் பேசிய அவர், கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தால் நாடே அதிர்ந்து போயுள்ளது என்று கூறியுள்ளார். சரியான பாதுகாப்பு இல்லாததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி அமைத்ததும் கரூரில் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பாரபட்சம் இல்லாமல் அனைத்து கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், கரூர் சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இன்றைய ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் 41 உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தமிழ் மக்கள் 41 பேர், பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்ததற்கு காரணம் யாருங்க? இது மக்கள் சொல்லுகின்ற குரல். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கொடுக்கின்ற குரல். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. இன்றைக்கு ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம். இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பேரணி, ஒரு ஆர்ப்பாட்டம், இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது. சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால், சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டிருந்தால், முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் 41 பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஆழமாக பேச முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது. அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது. ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது. இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றன. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் புரட்சி தமிழரோட தமிழகத்தை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போன்ற பரப்புரை இன்னைக்கு தருமபுரியில் நடந்தது. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப உற்சாகத்தோடு இருக்குது. இதில் என்னென்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுன்ற நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் வந்துருக்குது, சாமானிய மக்களுக்கும் வந்துருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாமானிய மக்களோட தலைவன்றதை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு கரூரில் நடந்த விஷயத்துக்காக 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு ஆரம்பித்தார் பாருங்க. அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மக்களுக்கு சாமானிய மக்களோட தலைவன்றதை எடுத்துக்காட்டுற அளவுக்கு ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த கட்சி மக்களுக்கான கட்சி, இந்த கட்சி எப்பவுமே இந்த மக்களால் தான் நிற்கும் அப்படின்னு. அதுக்கு முதல் காரணம் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டு. இதில் புரட்சி தலைவர் தமிழர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த 2 நிமிஷம் இந்த கரூரில் இழப்புக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறார். அப்போ நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் அவர் பேச்சில் இப்போ பொதுமக்களுக்கு என்ன வேணும் அது இருக்குது. நம்ம அது பண்ணுற இது பண்ணுற செந்தமிழெல்லாம் இல்லை, ஒரு பாமர மக்களுக்கும் அவர் பேசுகிறது தோணுது. 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் சிஎம் அவர்களை மாறுபட்ட கருத்தே கிடையாது. எந்தவித அசம்பாவமும் இல்லாமல் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடந்தது. அப்போ இந்த எழுச்சி பயணம்ன்றது வருங்காலத்தில், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பெரும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தது.
மிக எழுச்சியான எழுச்சி பயணம் இது சிறப்பாக அமைந்தது.